டிஸ்கஸ் பண்ணுவோம். 2 கிலோகிராம் திணிவு கொண்ட சிறிய ட்ரோன் உபகரணம் ஒன்று தரையில் இருந்து 80 மீட்டர் உயரத்துக்கு நிலைக்குத்தாக உயர்த்தப்பட்டது. பின்கிடையாக 2ms-1 எனும் மாறா வேகத்தில் பறந்தது. அப்ப தரப்பட்ட தரவுகளை பார்க்கலாம். நீங்க 2 கிலோகிராம் என்பது திணிவு. அப்ப நாங்க குறியீடுகளாக எம் பாவிப்போம். உபகரணம் தரையிலிருந்து 80 மீட்டர் என்றால் எச் பாவிப்போம். பின்கிடையாக 2ms-1 என்றால் பி பாவிப்போம். அப்ப MHV கிடைச்சிருக்கு. புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10ms-2. அப்ப அங்க எங்களுக்கு ஜி கிடைச்சிருக்கு. இந்த 4 எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு. அப்ப எந்த சமன்பாடு வரும் எங்களுக்கு கெஸ் பண்ணி கொள்ளலாம். குறித்த உயரத்தில் ட்ரோன் உள்ள போது அதன் அமைவு காரணமாக அதன் மீது சேமிக்கப்பட்டுள்ள சக்தியின் வடிவம் யாது? அப்ப இந்த ஒரு நிலை குத்தாக 80 மீட்டர் உயரத்தில் உள்ள போது அது அமைவு காரணமாக இந்த சேமிக்கப்பட்டுள்ள சக்திக்கு நாங்க வழங்குற பெயர் என்ன என்பதுதான் முதலாவது கேள்வி. சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது கேள்வி. முதலாவது கேள்விக்கு விடை என்ன? பொருள் ஒன்றின் அமைவுக்கேற்ப அல்லது பொருளின் நிலை மாறுகின்றமைக்கேற்ப அதில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்திக்கு நாங்க சொல்றது அழுத்த சக்தி. அவை இந்த இடத்துல அமைவு காரணமாக கேட்டிருக்கு. அவை முதலாவது கேள்விக்கான விட அழுத்த சக்தி. சரியா பிள்ளைகள்? அழுத்த சக்தி. சரி, ரெண்டாவது விட ஹண்டாக்கள் அனுப்புங்க. சாட் பாக்ஸில் அனுப்புங்க. அழுத்த சக்தி கண்டுட்டோம். இரண்டாவது செஞ்சாக்கள் சாட் பாக்ஸில் அனுப்புங்க. குறித்த உயரத்துக்கு ட்ரோனை உயர்த்துவதற்கு அதற்கு பிரயோகிக்க வேண்டிய விசையின் இழிவு பெருமானம். குறித்த உயரத்துக்கு ட்ரோனை உயர்த்துவதற்கு அதற்கு பிரயோகிக்க வேண்டிய விசையின் இழிவு பெருமானம். இந்த இடத்துல இருப்பதற்கு ட்ரோனுக்கு நாங்க எவ்வளவு விசையை கொடுத்தால் அது உயரும்? அதுதான் அடுத்த கேள்வி. செஞ்சாக்கள் அனுப்புங்க. என்ன விடையா இருக்கும்? சரி, ட்ரோனை உயர்த்துவதற்கு பிரயோகிக்க வேண்டிய விசையின் இழிவு பெருமானம் அது எப்படி சொன்னால் இது இழிவு பெருமானம் மிக குறைந்த அளவு. ஆக குறைந்தது நாங்கள் எவ்வளவு சக்தியை கொடுக்கணும்? இந்த படத்தை பார்க்கலாம் நீங்க. அப்ப 3 கிலோகிராம் பொருள் ஒன்றை நாங்கள் தூக்குறதுக்கு இழிவலுவாக கொடுக்க வேண்டிய விசை, அதாவது உங்களுக்கு தெரியும் நிறை, புவியீர்ப்புக்கு எதிராக வேலை செய்தால் அல்லது புவியீர்ப்பை நோக்கி வேலை செய்தால் அங்கு நிறை வரும். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் நிறைய பார்க்கணும். 3 கிலோகிராம் என்றால் அதாவது நிறை சமன் திணிவு தர புவியீர்ப்பு ஆறுமுடுகள். அதில் திணிவை 10ஆல பெருக்கணும். கிட்டத்தட்ட ஜி. டபிள்யூ சமன் எம்ஜி. நிறை சமன் எம்ஜி என்ற சமன்பாட்டின் அடிப்படை. சரி, அந்த சமன்பாட்டின் அடிப்படையில் பார்த்தால் நாங்கள் இங்கே போட வேண்டியது பிரயோக விசையின் இழிவு பெருமானம் எம்ஜி. எம்மாக 2 கிலோகிராம். எம்மாக 2 கிலோகிராம். அப்ப டபிள்யூ சமன் எம்ஜி. எம்ஜியில் நாங்கள் செய்வோம். ஆகவே டபிள்யூ சமன் எம்மாக 2. ஆகவே தர ஜி ஆக 10. அவை நாங்கள் கொடுக்க வேண்டிய விசை டபிள்யூ சமன் எம்ஜி என்பதனால 20 நியூட்டன். இரண்டாவது ட்ரோனை உயர்த்துவதற்கு வழங்க வேண்டிய விசையின் இழிவு பெருமான டபிள்யூ சமன் 20 நியூட்டன்.
சரி, சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். மூணாவது, தரையில் இருந்து 80 மீட்டர் வரை உயர்த்துவதற்கு ட்ரோன் மீது அதன் மோட்டார்கள் ஆற்றிய வேலையின் அளவை காண்க. சரி, இதுக்கு விட செஞ்சாக்கள் அனுப்புங்க. வேலையின் அளவு வேலையின் அளவு என்ன? வேலை சமன் விசை தர விசையின் இடப்பெயர்ச்சி, விசையின் திசையில் இருந்தான இடப்பெயர்ச்சி. இதே அதாவது புவியீர்ப்புக்கு எதிராக இங்கு வேலையாற்றப்படுது. புவியீர்ப்புக்கு எதிராக இங்கு வேலையாற்றப்படுது. அப்ப புவியீர்ப்புக்கு எதிராக இங்கு வேலையாற்றப்படுகிறதால் இந்த சந்தர்ப்பத்தில் சேகரிக்கப்படும் சக்தியை நாங்க சொல்ற புவியீர்ப்பினாலான அழுத்த சக்தி. புவியீர்ப்பினாலான அழுத்த சக்திக்கு எம்ஜிஹெச் போடலாம். சரியா? புவியீர்ப்பின் அழுத்த சக்திக்கு சமன்பாடு எம்ஜிஹெச் போடலாம். அல்லது நிறைய நாங்க உயரத்தால பெருக்கலாம். அதாவது திணிவு புவியீர்ப்பிலான ஆர்முடுகள் பொருள் உயர்த்தப்படும் நிலைக்குத்து உயரம், அல்லது திணிவு தர புவியீர்ப்பு ஆர்முடுகள் எங்களுக்கு தெரியும், அதாவது நிறைய நாங்க பொருள் உயர்த்தப்படும் நிலைக்குத்து உயரத்தால பெருக்கலாம். பல முறைகள் இருக்கு, அதுல ஒரு முறையில செஞ்சா சரி. தரையிலிருந்து 80 மீட்டர் உயர்த்துவதற்கு ட்ரோன் மீது அம்மோட்டார்கள் ஆற்றிய வேலையின் அளவை காண்க. அவை இது புவியீர்ப்புக்கு எதிராக வேலை செய்யப்படுவதால் நாங்க இதுக்கு சமன்பாடு, வேலைக்கு சமன்பாடு போடலாம் எம்ஜிஹெச். அதாவது நாங்க எப்படி செஞ்சாலும் அந்த எம்ஜிஹெச் தான் மறைமுகமா வரும். அதாவது எம்ஜி என்பது நிறை. அப்ப எம்ஜி என்பது நிறைந்தால் 2 தர 10 நிறை வந்துட்டு இப்ப புவியீர்ப்புக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை என்பதனால புவியீர்ப்பில் இருந்தான இடப்பெயர்ச்சி என்பது 10 மீட்டர். ஆகவே 80 மீட்டர். சரி, புவியீர்ப்புக்கு எதிராக வேலை செய்யப்பட்ட உயர்த்தப்பட்ட உயரம் 80 மீட்டர். அவை இங்கு விடை எத்தனை வரும்? 1600 ஜூல். புவியீர்ப்புக்கு எதிராக ஆற்றிய வேலையின் அளவு 1600 ஜூல். சரியா பிள்ளைகள்? 1600 ஜூல். சந்தேகம் இருந்தா கேளுங்க, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, அடுத்த கேள்வி. ட்ரோனில் உள்ள மோட்டார்களின் வலு 400 வாட் எனின் தரையிலிருந்து எத்தனை செகண்ட்களில் 80 மீட்டர் உயரத்தினை அடைந்திருக்கும்? அப்போ வலு தரப்பட்டிருக்கு, உயரம் தரப்பட்டிருக்கு. அப்ப சொல்லுங்க பாப்போம். எண்பது மீட்டர் உயரத்தை அடைந்திருக்கு. எவ்வளவு நேரத்தில்? சரி, இதுக்கு நாங்க போட வேண்டிய சமன்பாடு, அதாவது நீங்க படிச்சிருப்பீங்க பி சமன் அல்லது சக்தி சமன் இ சமன் பிடி, அல்லது வலு சமன்பாடு படிச்சிருக்கீங்க. எங்கண்ட படிச்சிருக்கீங்க? இதே பாடத்துல படிச்சிருக்கீங்க. வலு பாருங்க, வலு சமன்பாடை பார்த்துட்டு நாங்கள் வருவோம். வலு சமன் வேலையின் கீழ் நேரம், வலு சமன் வேலையின் கீழ் நேரம், அதுல நாங்கள் செய்ய போறோம். ஆகவே வலு பி சமன் ஈயின் கீழ் வேலைக்கு நாங்க ஈண்டு போட்டால் நேரத்துக்கு டீண்டு போடணும். சரியா? இப்ப இந்த கேள்வியில கேட்கப்பட்டிருக்கு எத்தனை செகண்ட். அப்ப நேரம் டி சமன் இ அப்படியே இருக்க அது பி வலுவினால் பிரிக்கப்படும்.
வலுவும் டீயும் இடம் மாற போகுது. சரியா? வலுவும் டீயும் இடம் மாற போகுது. ஆகவே டி சமன் நாங்க மேலுள்ள கேள்வியில கண்டோம் வேலை. மேலுள்ள கேள்வியில கண்டோம் வேலை எத்தனை 1600 ஜூல் என்று கண்டோம். ஆகவே நாங்க அதை பிரிக்கணும். இந்த கேள்வியில தரப்பட்டிருக்கு 400 வாட். 400 வாட்டால பிரிக்கணும். ஆகவே டி சமன் 1600 400ஆல பிரித்தால் 0 2 0 வெட்டுப்படும். 2 சைபர்களும் வெட்டுப்படும். ஆகவே 16 நாங்க 4ஆல பிரித்தால் 16 4ஆல பிரித்தால் 4 செகண்ட் என்பதுதான் விடை. சரியா? இந்த கேள்விக்கான விடை 4 செகண்ட். சரி, எழுதி கொண்டா ஓகேன்னு போடுங்க. ஓகே, ஷஹத், ஹம்தா, ஃபஹத், அமானி, அப்சா, ஆதில், ஹசன். உனது ஒரு ரிப்ளையும் வரல. ருசைக்கா சரி, ஹனானி சரி. சரி, அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். 2ms-1 எனும் மாறா வேகத்துடன் கிடியாக பறக்கும் போது அது கொண்டுள்ள மொத்த பொறிமுறை சக்தி. 2ms-1 எனும் மாறா வேகத்துடன் பறக்கும் போது உள்ள பொறிமுறை சக்தி. நாங்க பொறிமுறை சக்தியை இரண்டா பிரிப்போம். யாருக்கு சொல்லிடும்? பொறிமுறை சக்தியின் 2 வகை. பொறிமுறை சக்தியின் 2 வகை இருக்கு. சக்திக்கு நாங்க பல சக்தி பார்த்தோம். பொறிமுறை சக்தி, மின் சக்தி, காந்த சக்தி, வெப்ப சக்தி, ஒளிச்சக்தி. இதுல பொறிமுறை சக்தியைத்தான் நாங்க இரண்டாக பிரிப்போம். ஒன்று அழுத்த சக்தி, அடுத்தது இயக்கப்பாட்டு சக்தி. இயக்கப்பாட்டு சக்தியை நாங்க இயக்க சக்தின்னு சொல்லுவோம். சரியா? இயக்கப்பட்ட சக்தியை நாங்க இயக்க சக்தின்னு சொல்லுவோம். அப்ப அதுல எந்த சக்தி? இந்த கேள்விக்கு தேவையான சக்தி எந்த சக்தி வரும்? அழுத்த சக்தியா, இயக்கப்பட்ட சக்தியா? சொல்லுங்க பாப்போம். சரி, இதுக்கு தேவைப்படுவது இயங்கும் போது இயக்கப்பாட்டு சக்தி. ஆகவே இதுக்கு எங்களுக்கு தேவையான சமன்பாடு அரை எம்பி வர்க்கம். இந்த சமன்பாடு இகே சமன் அரை எம்பி வர்க்கம். அவ இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா வேகம் 2ms-1, அதே நேரம் இதுல திணிவு 2 கிலோகிராம். அப்ப அரை எம் 2 கிலோகிராம், வி வர்க்கம் அதுவும் 2 தான். அவ இந்த சமன்பாட்டுல நாங்க போட்டு செஞ்சால் அரை எம்பி வர்க்கம். ஆகவே இகே இயக்கப்பாட்டு சக்தி. சரியா? இகே சமன் அரை எம்முக்கு போடலாம் எங்களுக்கு 2, அதே நேரம் வி 2 தான். அப்ப வி வர்க்கம் எங்களுக்கு போடலாம் 2 தர 2 அல்லது 4 போடலாம். ஆகவே இகே சமன் எத்தனை வரும்? சொல்லுங்க பார்ப்போம். சரி, 4 ஜூல். சரி, இந்த கீழே உள்ள 2 இந்த மேலே உள்ள 2 வெட்டுப்படும். அவை E2 4 ஜூல். வெரி குட். 4 ஜூல்.
விட 4 யூல். சரிதானே பிள்ளைகள்? 4 யூல். சரி, அப்ப நாங்க இந்த கேள்வியை பார்த்துட்டோம். முக்கியமாக என்னன்னு சொன்னால் இந்த பேப்பர் ஃபுல்லா செஞ்சிட்டோம். அப்ப நீங்க தொடர்ச்சியாக ஜூம் கிளாஸ் வந்திருந்தா ஒரு 3ஆம் தவணை பேப்பரை ஃபுல் டிஸ்கஷனோட முடிச்ச திருப்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 3ஆம் தவணை பேப்பர் ஃபுல் டிஸ்கஷனை நாங்கள் ஃபுல் மீட்டல் புத்தகத்தில் உள்ள நோட்ஸுகளுடன் இந்த விடைகளில் வந்த வழிமுறைகளையும் நுணுக்கமாக நாங்கள் மீட்டிட்டோம். நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தி கொண்டால் அந்த திருப்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆகவே இதில் உள்ள சந்தேகமான விடயங்களுக்கு தான் என்னை திரும்ப கேட்கலாம். அதே நேரம் திரும்ப இதை இன்னொருக்கா குயிக்காக செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு முழுமையாக ஒரு பேப்பர் செஞ்ச அனுபவம் கிடைக்கும். வரப்போகிற எக்ஸாம்லையும் பேப்பரை இலகுவாக எதிர்கொள்ளலாம். நாங்கள் கிட்டத்தட்ட 9 கேள்வி, பார்ட் 2ல 9 கேள்வியும் பார்ட் 1ல 40 MCQவும் செஞ்சிட்டோம். சரியான பிள்ளைகள்? ஓகே, இப்போ நான் இந்த பேப்பர் முடிஞ்ச கையோட இன்னொரு பேப்பரை நான் குரூப்ல நேற்று போட்டிருந்தேன். அந்த பேப்பரை நாங்கள் இப்போ செய்வோம். சரி, இதுதான் அந்த பேப்பர். 2018ஆம் ஆண்டு இறுதி 3ஆம் தவணை பரீட்சை வினாத்தாள் 1 வடமாகாணம். சரி, இப்போ வாங்க கேள்விகளில் முதலாவது நாங்கள் அறிவுறுத்தல்களை வாசிக்கணும். எல்லா வினாக்களுக்கு விடை தருக. 1, 2, 3, 4 மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்ய, பொருத்தமானது என கருதும் விடை இலக்கத்துக்கு நேரே உமக்கு வழங்கப்பட்டுள்ள புள்ளடித்தாளின் மீது தரை அடையாளம் இடுக. சரி, இப்ப நாங்கள் கேள்விகளை பார்ப்போம். சரி, இப்ப நீங்க செஞ்சாக்கள் 1க்கும் 2க்கும் ஆன்சர் அனுப்புங்க பார்ப்போம். முதலாவதுக்கும் 2வது. சரி, அனுப்புங்க ஆன்சர். சரி, நீங்க பாப்போம். இதுல கேட்கப்பட்டிருக்கு என்ன கேள்வின்னு சொன்னால், அனைத்து உயிரங்கிகளிலும் அதிகளவில் காணப்படும் அசேதன சேர்வை. அனைத்து உயிரங்கிகளிலும் அதிகளவில் காணப்படும் அசேதன சேர்வை. சரி, அசேதன சேர்வைண்டா எழுத்தனி சேதன சேர்வை, அசேதன சேர்வை. கார்பன் கொண்ட சேர்வைகள் சேதன சேர்வை, கார்பன் இல்லாத சேர்வைகள் அசேதன சேர்வை. சரியா? கார்பன் கொண்ட சேர்வை சேதன சேர்வை, கார்பன் இல்லாத சேர்வை அசேதன சேர்வைகள். ஆகவே மிக கூடுதலான அளவு காணப்படும் சேதன சேர்வை எடுத்தால் அது கார்போஹைட்ரேட். அதே போல மிக கூடுதலாக காணப்படும் அசேதன சேர்வை என்று சொன்னால் அது நீர். அப்ப உங்களுக்கு தெரியும், சேதன சேர்வைகள் பிரதானமாக உயிரியல் மூலக்கூறுகள் என்று சொன்ன அடிப்படையில, உயிரியல் மூலக்கூறுகள் என்ற அடிப்படையில 4 இருக்கு. கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம். அதாவது பிரதான சேர்வைகள் இவைதான். சேதன சேர்வைகள் மனித உடம்புல அல்லது உயிர் சடப்பொருள் ஆக்கப்பட்டுள்ள பிரதான சேர்வைகள் 4. அந்த 4ம் இந்த உயிரியல் மூலக்கூறுகள் 4: கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம். அதே போல கார்பன் அற்ற சேர்வைகளாக அசேதன சேர்வைகள், இவையும் உயிர் சடப்பொருட்களை உருவாக்குவதற்கு பயன்படும் அசேதன சேர்வைகள்.
அது நீர் கனியுப்பு வாயுக்கள். ஆகவே அங்கிகளில் கூடுதலாக காணப்படுவது இந்த நீர் கனியுப்பு வாயுக்களில் நீர். முதலாவது கேள்விக்கான விடை நீர். இரண்டாவது, பின்வரும் விலங்கு கணங்களுள் கணம் கோடேட்டாவுடன் நெருங்கிய தொடர்பை காட்டுவது. முள்ளந்தண்டுளி, முள்ளந்தண்டிலி தரப்பட்டிருக்கு. இந்த 4 விடைகளும் முள்ளந்தண்டிலி. அது முள்ளந்தண்டு கணம். கோடேட்டா என்பது கிட்டத்தட்ட முள்ளந்தண்டு கணம். சரியா? அப்ப அதனுடன் நெருங்கிய தொடர்புடையது என்று கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்கள் அனுப்பிய விடைகளை பார்த்தால் சரி, அனுப்பினாக்கள் எல்லாம் சரி. மிச்சாக்கள் அனுப்புங்க பார்ப்போம். ஏற்கனவே இந்த கேள்வி நாங்கள் இன்னொரு பேப்பர்லையும் செஞ்சேன்னு நினைக்கிறேன். கோடேட்டா கணத்துடன் நெருங்கிய தொடர்புடையது அங்கிகளின் பாகுபாடுல நாங்க பார்த்தோம். குயிக் அனுப்புங்க அடுத்தாக. சரி, எக்கைனோடமேட்டா போய் பாருங்க. முதலாவது பாயிண்ட்ஸே அதுதான். என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு? கோடேட்டா கணத்துடன் கண வரலாற்று தொடர்பை காட்டும் விலங்கு கூட்டமாகும். கோடேட்டா கணத்துடன் கண வரலாற்று தொடர்பை காட்டும் விலங்கு கூட்டம் அது எக்கைனோடமேட்டா. கடல் நட்சத்திர மீன், கடல் முள்ளி, கடல் அட்டை, நொறுங்கு நட்சத்திர மீன், இந்த அங்கிகள் இதுல அடங்கும். கோடேட்டா கணத்துடன் கண வரலாற்று தொடர்பை கொண்டவை. சரி, அவை இந்த கேள்விக்கான விடை கோடேட்டா கணத்துடன் நெருங்கிய தொடர்பை காட்டுவது எக்கைனோடமேட்டா. இரண்டாவது சரி, பின்வரும் விட்டமின்களுள் எவ்விட்டமின் குறைபாட்டால் குருதி உறைவது தாமதப்படுகிறது? சரி, ஆன்சர் அனுப்புங்க. குருதி உறைவது எதன் மூலம் தாமதப்படுகிறது? சரி, இதுவரைக்கும் வந்த விடைகள் எல்லாம் சரி. அடுத்தாக சரி, ஆகவே வந்த விடைகள் சரி. சரி, இதுல கொஞ்சம் பேர் ஆதில் ஹசன், ஃபஹத், சனா, ரிஃப்கியா, நீங்கள் ஆன்சர் அனுப்புங்களே. மத்தாக்கள் சரி. சரி, நாங்கள் விட்டமின் படிக்கும்போது பார்ப்போம் விட்டமின்களோட குறைபாட்டு அறிகுறிகளும் அதனுடைய பயன்களும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு பார்க்கும்போது இந்த விட்டமின்களில் குருதி உறைதலுக்கு தேவையான விட்டமினாக நாங்கள் விட்டமின் கே அடையாளம் காண்போம். கோவா, பூகோவா, பசலி என்பவற்றில் அந்த விட்டமின் கே காணப்படும். சரியா? அதே நேரம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நீரில் கரையும் விட்டமின் பி, சி ஆகவும் நீரில் கரையாத, அதாவது கொழுப்பில் கரையக்கூடியது ஏடிஇகே, அடெக் அல்லது கடே. இன்னும் ஞாபகம் வச்சுக்கலாம், அடெக் அல்லது கடே. சரி, அந்த 2 விட்டமின் இருப்பதோட அதுல குருதி உறைதலுக்கு தேவையான விட்டமின் குருதி உறைதல் தாமதப்படுதல், விட்டமின் கே குறைபாடு. அதே நேரம் இந்த குருதி உறையாமல் இருக்கிற ஒரு பரம்பரை நோயும் இருக்கு. அதை யாருக்கு சொல்லு? குருதி உறையாமல் இருக்கிற பரம்பரை நோய் சிவப்பு பச்சைனிக குருடு. இல்லை இல்லை, இன்னொரு நோய் இருக்கு. குருதி உறையாமல் இருக்கிற ஒரு பரம்பரை நோய். சின்ன காயத்திலிருந்தும் இரத்தம் தொடர்ச்சியாக போய் உயிரிழக்க வேண்டிய நிலைமை வரும் அந்த நோயுள்ளார். இலிங்க இலிங்க இந்த நிறமூர்த்தங்களோடு இணைந்த ஒரு நோய். சொல்லுங்க பாபு. அடுத்த நோய் நீங்க சொன்னதுல அடுத்த நோய் இலிங்கம் இணைந்த தலைமுறை உரிமை அடைதல் காரணமாக ஏற்படக்கூடிய பரம்பரை நோயில எக்ஸ் நிறமூர்த்தத்தில் இணைந்த நோய். என்ன நோய்? ஹீமோபீலியா. சரியா? ஹீமோபீலியா ஆண்களுக்கு மாத்திரம் ஏற்படும் நோய். இதுல என்ன விஷயம்னு சொன்னால், ஓகே, இதுல என்ன விஷயம்னு சொன்னால், காயங்களிலிருந்து குருதி, இவ்வாறான நோயுள்ளவர்களுக்கு குருதி உறையாமை காரணமாக
சிறிய காயம் ஏற்பட்டாலும் அதனின்றும் பெருமளவு குருதி வெளியேறுவதால் மரணம் சம்பவிக்கவும் வாய்ப்பு உண்டு. இதில் ஆண்களுக்கு ஏற்படுவதோடு பெண்கள் நோய்க்காவிகளாக செயற்படுவர். சரி, அவை நாங்கள் இந்த கேள்விக்கு வந்தால் விட்டமின் கே, உறைதலுக்கு உறைவது தாமதப்படுவது விட்டமின் கே காரணமாக. பின்வரும் களப்புண்ணங்களுள் மென்சவ்வால் சூழப்படாத புண்ணங்கம். இதுக்கு ஆன்சர் அனுப்புங்க. மென்சவ்வால் சூழப்படாத புண்ணங்கம். சரி, அப்சா, ருசைக்கா, ஆதில் ஹசன். இது மிகவும் இலகுவான கேள்வி. அனானி, சரி, அமானி, ஃபஹத், ஹம்தா, ருசைக்கா, சனா, இஃப்கியா. உங்களோட ஆன்சரை அனுப்புங்க. சரி, ரெண்டாவது விடையும் வந்திருக்கு, முதலாவது விடையும் வந்திருக்கு. நாங்க என்ன விடை சரின்னு பார்ப்போம். பின்வரும் களப்புண்ணங்கங்களுள் மென்சவ்வினால் சூழப்படாத புண்ணங்கம். சூழப்படாத புண்ணங்கம். அப்போ மின்சவ்வுகளை அதாவது களப்புண்ணங்கங்களை மின்சவ்வின் அடிப்படையில் நாங்கள் மூன்றாக பிரிப்போம். ஒன்று இரட்டை மென்சவ்வினால் சூழப்பட்டவை, ஒற்றை மென்சவ்வினால் சூழப்பட்டவை, அடுத்தது மென்சவ்வினால் சூழப்படாதவை. அதுல முதலாவது இலைமணி, அதாவது இளைய மணின்னு தரப்பட்டிருக்கு. இலைமணி இரட்டை மின்சவ்வினால் சூழப்பட்டது. பச்சை ஒரு மணியும் இரட்டை மின்சவ்வினால் சூழப்பட்டது. கோல்கி உடல் தனி மின்சவ்வினால் சூழப்பட்டது அல்லது ஒற்றை மின்சவ்வினால் சூழப்பட்டது. கோல்கி உடல் தனி மின்சவ்வு, பச்சை ஒரு மணி, இலைமணி. இதற்கு மேலதிகமாக களத்துல கரு காணப்படும். அந்த கருவும் இரட்டை மின்சவ்வினால் சூழப்பட்டது. அவை இங்கு இரைபோசோம் தான் மின்சவ்வால் சூழப்படாத புண்ணங்கம். அப்ப இந்த கேள்விக்கான விட இரைபோசோ. சரி, இங்கே 750 கிராம் திணியுடைய பொருள் ஒன்று 10 ms-1 வேகத்தில் இயங்கும் போது அதன் உந்தத்தை நியம அலகில் குறிக்கும் விடை. அப்ப நியம அலகு என்ன? கிலோகிராம் ms-1. சரி, அதுக்கான விடையை போடுங்க பார்ப்போம். விடை இருக்கா இல்லையா அல்லது விடை என்ன அனுப்புங்க. சரி, அனுப்புங்க பார்ப்போம். அடுத்தாக்களும்
சாரி, ஓகே. உந்தம் சமன் திணிவுத்தர வேகம். உந்தம் சமன் திணிவுத்தர வேகம். இப்போ திணிவுத்தர வேகத்துக்கு நாங்கள் போனால் இதை என்ன செய்யணும், பிரிக்கணும். அப்போ 750 ஒரு சைஃபர் வெட்டுப்படும். சரி, இப்போ 750 கீழ் எத்தனை வருது? 750 1000 வருது. 75 கீழ் 1000. ஆகவே இதை நாங்கள் சுருக்கும் போது விடையாக எத்தனை வரும்? இந்த தர 10 இருக்கோ, இந்த 10ம் இதில் ஒரு சைஃபர் வெட்டுப்படும். 75 கீழ் 10. 75 கீழ் 10 விடை எத்தனை? 7.5. விடை 7.5 வரும். ஆகவே இங்கு சரியான விடை இல்லை. அவ நீங்க 3வது விடையை 7.5 மாற்றிக்கொள்ளும். சரியா? 7.5 மாற்றிக்கொள்ளும். சரி, இப்ப நாங்கள் அடுத்த கேள்வி 6வது கேள்விக்கு வாங்க. 6வது கேள்வி. ஆறாவது கேள்விக்கு ஆன்சர் அனுப்புங்க. படத்தில் காட்டியவாறு ஒழுங்கமைப்பில் சிறிது நேரத்தின் பின் அவதானமாக அமைவது. சரி, இங்க நீரற்ற கால்சியம் குளோரைட் போடப்பட்டிருக்கு. நீரற்ற கால்சியம் குளோரைட் போட்டால் சரியா, கால்சியம் குளோரைட், அதாவது இங்க கால்சியம் குளோரைட் போடணும், அல்லது இந்த பரிசோதனை நாங்க பார்த்திருப்போம் KOH போடணும். சரியா, KOH தான் பொதுவாக இந்த பரிசோதனைக்கு நாங்க படிச்சிருக்கு புத்தகத்துல. KOH